தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரை செய்தால் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பதாக அறிவித்துள்ளன. அதே நேரம் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளது. அக்கட்சியின் சார்பில் பொருளாளர் வெங்கட்ராமன் பங்கேற்க உள்ளார். இதேபோன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்க இருக்கிறார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற தகவலை அடுத்து தமிழக முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைத்ததற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மத்திய அரசு சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் தமிழ்நாட்டிற்கு 8 தொகுதிகள் குறையும் என்றும் கருதப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த உரிமை பறிப்பு நடவடிக்கைக்கு எதிராக குரல் தர வேண்டுமென அழைப்பு விடுத்து நாளை அதற்கான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுவரை தமிழக முதலமைச்சர் நடத்தியுள்ள அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க முக்கிய முடிவு எடுப்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, பாஜக, விசிக, இடதுசாரிகள், பாமக, தவேக உள்ளிட்ட 45 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் உத்திக்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கவில்லை என்றும் மாநில உரிமை பிரச்சினைக்காக ஒத்த கருத்துடன் இருக்க வேண்டுமென்ற அடிப்படையிலேயே அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா தொகுதி குறையாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் எங்களுக்குள்ள அச்சம் என்னவென்றால், இப்போ ஒன்றிய அரசு இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையே அதிகரிப்பதாக ஒரு திட்டம் வகுத்து வருகிறது. அப்படி வகுத்து வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் இருந்தால் மிக குறைவாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 63 தொகுதிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இது போன்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு நாளைய பிரதிநிதித்துவத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், எந்த கட்சியும் வெற்றி பெறலாம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அனைத்து கட்சிகளையும் அழைத்ததில் தேர்தல் கணக்கும் இருக்கலாம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒரு அஜெண்டாவை செட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு அஜெண்டாவை எதிர்கட்சிகளுக்கு செட் பண்றோம்னா, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கு செட் பண்றோம்னா 2026 தேர்தல் என்பது பிஜேபிக்கு எதிரான ஒரு அந்த மனநிலையோடு தான் நாம களமாடுகிறோம். அதுல எல்லா கட்சிகளும் வருவாங்க, தமிழக மக்களும் வருவாங்க. அதே போல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னும் போது, அதுக்கும் மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னும் போது ஒரு எமோஷனல் இஷ்யூ, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு எமோஷனல் இஷ்யூ தேவைப்படுகிறது. அப்போ இந்த எமோஷனல் இஷ்யூவை இந்த தேர்தல் சமயத்தில் அதை கொண்டு வந்து நிறுத்தும் போது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதிமுக உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகள் கலந்து கொண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முடிவெடுக்க இருப்பது முதல்வரின் முக்கியமான அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.